இந்த லவ் டுடே டிராகன் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஒரு புது விதமான ஒரு ஆக்டராக இருக்கட்டும் சரி, டேரக்டர் வந்து புது விதமான டேரக்டர். இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வராரு. அவர் வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி அவர் கூட்டின்னு வரணுமே தவிர, இது வந்து இந்த படத்தில் வந்து அந்த கேஸ்ட் வந்து லவ் பண்ணுறவங்க எல்லோரும் இருக்காங்களா, லவ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேஸ்ட்டில் வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நீ லவ் பண்ணால் இந்த கேஸ்ட் பண்ண லவ் பண்ணோம், நம்ம கேஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும். சாதி படம் அது மாதிரிலாம் ரொம்பலாம் இல்லை. சாதி படம்னு அந்த நம்ம சொல்ல முடியாது. டிராகன் இருக்குல்ல, டிராகன் வந்துட்டு எப்படி அந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கொண்டு வந்திருக்காங்களோ அதே காமெடியில் கொண்டு வந்துட்டு கடைசியாக அதில் வந்து ஒரு காலேஜ் கான்செப்ட் கொண்டு வந்து இதில் அதே மாதிரி கேஸ்ட் கான்செப்ட் இது மாதிரி வந்து அவங்க வந்து படம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சொதப்பல செம்மையாக இருந்தது படம். நிஜமாக தீபாவளி கொண்டாடிய படம் தான் இது. நான் எப்படி சொல்ல வரேன்னா ஒரு கேஸ்ட்டுக்கான படமாக இருக்குது. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்தா லைட்டாக ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். ஆமாம், வைபாக இருக்கும். ஆனால் ஒன்று அவர் கெட்டப் வந்து அதே கெட்டப் திரும்பி கொண்டு வரனால கொஞ்சம் லைட்டாக டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மிச்சபடி வேறு ஏதாவது படத்தில் வந்து இவர் மாற்றினா சூப்பராக இருக்கும். சரத்குமார் இப்போ செம்மையாக இருந்தது. அவர் தான் வந்து இந்த கேஸ்ட் கான்செப்டே பயங்கரமாக கொண்டு வந்திருப்பாரு. கடைசியாக வந்து அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு டைலாக்காக இருக்கட்டும் வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. மமிதா பாஜி ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் வந்து ஒரு கூட நச்ச படம் எப்படின்னா பிரேமோவில் எப்படி பார்த்தோமோ அதே எஃபர்ட் திரும்பியில் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது அந்த படம் தான், அந்த பாட்டு தான் இந்த படத்தை 2 ஹவர் இழுத்துனே போச்சு. சும்மா அந்த பிஜிஎம் திரும்பி அதே பிஜிஎம் போட்டு காமிச்சிருந்தாங்கனால நம்மளுக்கு போர் அடிக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. ட்ரெண்டிங் நம்மளுக்கு அது கேட்க திரும்பி இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது அந்த படத்தில். அவ்வளோதான். லாகெல்லாம் ஆகல. நமக்கு வந்து நீ லாக் ஆகிற டைம் நினச்சாலே பிரதீப் அவர் காமெடி பண்ணிடுறாரு. அவங்க கூட இருக்கிற ஆளுங்க பயங்கரமாக பண்ணிடுறாங்க. ஆட்ரிக்னா நம்ம வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து 100 கூட அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பிரதீப் வந்து எப்படி பார்த்தா படம் ஹிட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் 100 கோடி அடிக்கும்.